குபேர யோகம் பெறும் கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்கள் உலகை வித்தியாசமாக பார்க்கும் தன்மை கொண்டவாங்க. அது என்ன வித்தியாசம்? உலகம் உருண்டை அப்படின்னா உலக உருண்டை மட்டும் இல்லைங்க, மேலே தட்டையும் இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அடுத்த விஷனரி நோக்கி பயணிக்குது. ஏன்னா அது காற்று தத்துவம் ராசி. இந்த ராசி தேடல் மிக்க ராசி. புதுமை கற்றுக்கொண்டு புது புது டெக்னாலஜி ஈஸியாக அடாப்ட் ஆகிற ராசிங்க. எந்த ஒரு விஷயமும் ஆன்மீகம் எது பேசினாலும் பேசுவாங்க. ஆன்மீகமா, இறை நம்பிக்கையா, கடவுள் இல்லையா அதையும் பேசுவாங்க. இயற்கையா, பிரபஞ்சமா, எது பேசினாலும் அதோட தன்மை தெரிந்த ராசி இந்த நண்பர்கள். வைராகியம் மிக்கது. இந்த ராசிக்கு எதிரியால் வாழ்ந்த ராசி எதுனா கும்பராசி தான். அப்போ எதிரிகள் ஏதோ ஒரு இவங்களால் முடியாது, செய்ய முடியாது, செஞ்சு கட்டிடுவாங்க. தான் பண்ணிட்டாங்களே அப்படிம்பாங்க. சரி, ஜூலை மாதத்தில் உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் 5.7 இருக்கும் காலகட்டத்தில் மனதில் எண்ணிய விஷயங்கள் இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட ஆதாயம் உண்டு, உயர் பதவி உண்டு, பாப்புலாரிட்டி யோகம் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, சினிமா துறை, கலைத்துறை 5ஆம் இடம் அழுத்தா அத்தனையும் நல்லாயிருக்கு. ஆக மொத்தம் புகழின் உச்சிக்கு செல்லும் வருடமாக இருக்கின்றன. சூப்பரான காலகட்டம். கூட்டு ஒப்பந்த உடன்படிக்கைகள்லாம் அற்புதமாக இருக்குங்க. சார் திருமணம் இதாக இருக்கா சார்? பொதுவாக உங்கள் ராசிக்கு திருமணத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது பேச்சுவார்த்தையாக இருக்கலாம், சம்பவம் நடக்கக்கூடிய மாதம் அல்ல. அதை ஒத்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி ராகுக்கு எது உங்கள் ராசியில் ராகு இருக்குது. நிறைய பேருக்கு பேச்சுவார்த்தை பேசி நின்னது, அது ஒரு சிலர் இருக்கலாம். இப்போ பேச்சுவார்த்தை பேசலாம், ஜாதக ரீதியாக பார்த்துட்டு 1க்கு 2 டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு பண்ணணும். திருமண பேச்சுவார்த்தை வைங்க, உறுதி கொடுக்க வேண்டாம். பத்திரிக்கை எடுக்கிறதுக்கு முன் பார்த்துட்டு பண்ணணும். இப்போ காதல் சம்மந்தப்பட்ட திருமணம் கைகூட வாய்ப்பு உண்டு. பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் லைஃப்பில் பிரிஞ்சால் தான் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, அதுக்குண்டான டிசிஷன் எடுக்க வேண்டிய வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் கரெக்டாக நடக்கும். தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் சரியாகுது. சார் இவ்வளோ சொன்னீங்க, வேலை எப்படி சார் இருக்கும்? உங்கள் ராசிக்கு சொல்ல வேணும். அதாவது விபரீத ராஜயோகம், விகட யோகம் மாதிரி 6ல் குரு கூட சுக்கிரன், பதவி உயர்வு, வேலைகள் அற்புதமாக இருக்கும். கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், உயர் பதவிக்கு கொடுக்கக்கூடிய அம்சங்கள் வந்தாச்சு. இந்த நேரத்தில் வேலையை தக்க வைத்துக்கொண்டு சரியான இடத்துல போய் பயணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை கிடைக்கிறது உறுதி. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஸ்பீடுக்கு அங்கே நடக்குமான்னு தெரியல, அதை கொஞ்சம் அனுசரித்து போகணும். இது 1. அடுத்து பிஸ்னஸ் எப்படிங்க இருக்கும்? உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய். அதை நாளிலிருந்து செவ்வாய் பகவான் சூப்பராக பார்த்துட்ருக்கார். வேகப்படுத்த வேண்டிய நேரம். பிஸ்னஸில் புது புது யுக்திகள், கையாளும் திறன்கள், வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விளம்பரங்கள் கொடுத்தல், தொழிலில் எங்கே விலை கம்மி எங்கே ஜாஸ்தி அப்படின்னு கற்றுக்கொண்டது தேடலே உங்கள் வாழ்வில் மிகப்பெரியதை கொடுத்துரும். அப்போ பிஸ்னஸில் சூப்பராக கொண்டு வந்துடலாம். ஒரு சில ஜாதகத்தில் பார்க்கும்போதுங்க எல்லாத்துக்கும் பிஸ்னஸ், எல்லாத்துக்கும் தொழில் செட் ஆகாது. ஃபஸ்ட்டு இந்த அடிப்படை ரீதியாக ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இந்த ஜாதத்துக்கு வேலை, இந்த ஜாதத்துக்கு பிஸ்னஸ், இது கவர்மெண்ட் ஜாப், இது ப்ரைவேட் ஜாபு அப்படி. இப்போ கட்டணம் சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு இப்போ என்னென்னா, ஏதோ ஒரு பணம், கையிருப்பு பணம், திடீர்னு ஒரு பணம் வந்துடும். ஒரு சிலர் கடன் அடைச்சிடுவாங்க. இப்போல்லாம் நகை வாங்குவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இடம் என்ன ரேட்டு, வண்டி வாங்கலாமா, சும்மா ஆன்லைனில் பார்க்குறது, இது மாதிரியே பார்த்துட்ருப்பாங்க. அப்போ தேவைப்பட்டால் சொத்துக்கு சுகங்கள் வாங்க. ஆனால் வெளிநாட்டு வகை யோகம் இருக்குங்க. வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாணவர்கள் கல்வி ரீதியாக இன்ஜினியரிங், மெடிசன் சம்மந்தப்பட்டது படிக்க வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கின்றன. மிகப்பெரிய உச்ச காலகட்டம். ஹெல்த் வைஸ் உடல் எடையை குறைக்க வேண்டிய ராசி கும்பராசி. சாப்பாட்டு ராமன் ராசின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏன்னா இந்த ராசி பொதுவாக சொல்லணும், சாப்பாட்டு பழக்கங்கள் கொஞ்சம் அதீத உணவு சாப்பிட வேண்டியிருக்கும். எக்ஸசைஸ் ஒரு நாள் போவாங்க, 2 நாள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அனைத்து போரானே அப்படிம்பாங்க. அந்த பழக்கத்தை குறைக்க வேண்டிய ராசியாக உண்டு. கவனம் கவனம் கவனம். ஹெல்த் விஷயத்தை தாங்க இந்த ராசி கொஞ்சம் கவனிக்கணும். தண்ணி நிறையா குடிக்கணும். ட்ராவல் கொஞ்சம் அடிக்கடி வருது, அதுக்குண்டான ப்ரிகாஷனாக இருந்துக்கணும். இதெல்லாம் கடைபிடித்து விட்டால் கும்பம் அற்புதமாக இருக்கும். கும்பத்துக்கு பலன் நிறையா இருக்குது. அப்போ ஆக மொத்தம் ஜெயிக்க பிறந்த ராசியில் கும்பம். உங்களை வெற்றி பெற உங்கள் மனநிலைமையே உங்களை இன்று உறுதி செய்கிறது. சந்திரன் ராகு இதாக இருக்கனால ஃபஸ்ட்டு மாரியம்மன் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு உங்கள் புகழின் உச்சிக்கு சென்று வருகின்றன. அற்புதமான இந்த ஜூலை மாதத்தில் வளர்ச்சி வெற்றி நிச்சயம் உண்டு. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கோச்சார பலாபலன்கள் நமக்கு செய்யும் சாதக பலன்கள் என்ன, பாதகம் என்ன தெளிவாக பார்த்துட்டோம். ஆனால் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது துல்லியத்தை நோக்கி நகர்றாங்க. கோச்சாரம் ஆசையை கொடுக்கும், வாய்ப்பை கொடுக்கும். சம்பவம் தசாபுத்தி காலகட்டம் வரும். அப்போ நமக்கு இது எடுத்துக்கலாமா வேண்டாமான ஜாதக ரீதியாக பார்க்கணும். உங்கள் தனித்த ஜாதகம் பார்க்கும்போது சார் திருமண ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இடமாற்றங்கள் எதாக இருந்தால், சொத்து சுகம், குழந்தை பாக்கியங்கள், புகழின் வளர்ச்சி, கல்வி ரீதியாக, வேலை வாய்ப்புகள், நோய் நொடி, கடன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், திருமண உறவு, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பிரச்சனை இருந்தால் அதுக்குண்டான தீர்வுகள் என்ன,
பணத்தை சேமிப்பேனா, உடல்நிலை நல்லா இருக்குமா, ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்க்கலாம். அது மட்டுமா, வெளிநாடு எப்படி இருக்கும், புகழ் எப்படி கிடைக்கும், கோயில் கட்டலாமா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். நிறைய பேத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு சார் எப்போ பண்ணலாம், எது ரைட் டைம், என்ன மாதிரி பிஸ்னஸ், அது கோச்சாரத்தில் சொல்ல முடியாது, ஜாதக ரீதியாக சொல்ல முடியும். இது மாதிரி பல கேள்விகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது அற்புதமாக எது நடக்கும்னு தெளிவாக சொல்லிடலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். யாருக்கு அப்பாயின்மெண்ட் வேணால் ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயங்க, நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ச் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா இது ப்ராக்டிக்கல் கேடுங்க. நவீன காலகட்டத்துக்கு எந்த மெத்தட் இருந்தாலும் ஃபண்டமெண்டல் தான். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போடணும் ஜோசியத்தில் இந்த புக்கு. இந்த புக் பார்த்திங்கன்னா கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திர பரிவர்த்தனைகளுக்கு உண்டானது, நட்சத்திரத்தை பற்றி அவ்வளோ டீட்டெயில் எழுதியிருக்கேன். ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன். இது படித்து முடித்தோடனே நீங்களே ஒரு ஜோசியர் ஆயிடலாம். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளெலாம் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த லிங்க் கூட கொடுப்பாங்க. ஆக மொத்தம் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருக்க இது வழிவகை என்ன. இந்த ஜூலை மாதத்தில் ஆடி அமாவாசையெல்லாம் வருது. முன்னோர்கள் திதி கொடுத்து வெற்றி பண்ணிக்கோங்க. திதி கொடுத்தது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட விதியை மாற்ற ஒரு வல்லமை படைத்தது. ஆக மொத்தம் ஜெயிக்க வழி பறந்து விட்டன. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.